வணக்கம். மார்க்கெட் பயங்கர கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் நிற்கிது. அது கன்ஃபியூஸ்டாக இருக்கா, இல்லை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுதா, இல்லை அது ரொம்ப தெளிவாக இருந்து உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி வேறு டைரக்ஷன் கூட்டிகிட்டு போதான்றது காட்டல. கொஞ்சம் நல்லா டீப்பாக நீங்கள் பார்க்கும்போதும் நிறைய கிளாரிட்டிஸ் கிடைக்கிது. நீங்கள் உங்களோட ஹோம் ஒர்க் பண்ணுங்கள், யூ வில் பி ஏபிள் டு கெட் மோர் கிளாரிட்டிஸ். நான் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு போகிறேன். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 4 நாள். மண்டே அன்னைக்கு விட்டுருங்க, மண்டே அன்னைக்கு பெருசாக விழுந்துச்சு. இந்த 4 நாள் மார்க்கெட் இன்ட்ராடே ஸ்விங் பெருசாக இருக்குது. ஒன்று கீழே ஓப்பன் ஆகி மேலே போகுது, இல்லை மேலே ஓப்பன் ஆகி கீழே வருது. அண்ட் இந்த 4 நாளுமே நிறைய பேர் என்கிட்ட பேசினவங்க, சார் நான் ஷார்ட் போயிருக்கிறேன், சார் நான் லாங் போயிருக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே என்னடா ஆச்சுன்னு சொன்னால், இல்லை சார் அவுட் ஆயிட்டேன்றாங்க. ஸோ மார்க்கெட் இந்த லாஸ்ட் 4 days கிளாரிட்டி இல்லாத ட்ராப் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது, எஃப்ஐஐஸ் ஹியூஜ் ஷார்ட்டில் இருக்கிறாங்க. எப்பயுமே இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அந்த டைரக்ஷன் தான் மார்க்கெட் போகும். பட் லாஸ்ட் 3 years அது கிடையாது. லாஸ்ட் 3 years எஃப்ஐஐஸ் செம்ம அடி வாங்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஐஸில் சில பிளேயர்ஸ் உங்கள் கூடயும் தெரியும், ரீசெண்டாக கூடயும் ஒரு 2 கம்பெனிஸ் பல லட்சம் கோடி சம்பாரிச்சிட்டு போனாங்க, அள்ளிட்டு போனாங்க. அதான் சொல்லணும். ஸோ அது மாதிரி சம்பாரிச்சவங்களும் இருக்கிறாங்க. பட் நிறைய பேர் லூஸ் பண்ணவங்க தான் இருக்கிறாங்க. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இப்போதைக்கு ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க வேர் ஸ்மார்ட் மணி பூரா இவங்களுக்கு தலையில் கட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அதான் வார்த்தை யூஸ் பண்ணும். எப்பயுமே மார்க்கெட் கிராஷ் ஆகிற சமயத்தில் மேஜர் லாஸ் யாருக்கு வருதுன்னு சொன்னால் இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்காது. இட் வில் பி மோர் ஃபார் தி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக தான் இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரு டிபேட் போயிட்டுருக்கு, ஏன் நான் வரக்கூடாதான்றது. எஃப்ஐஐஸ் விற்கிறாங்க. லாஸ்ட் ஒரு 3 yearsஆக பயங்கரமாக விற்று தள்ளிட்டு இருக்காங்க. 2026 ஜனவரியிலேருந்து இன்னும் ஜாஸ்தி விற்றுட்ருக்காங்க. இதே இன்சிடென்ட்ஸ் 4 years 5 yearsக்கு முன்னாடி இதே லெவலில் எஃப்ஐஐஸ் விற்று இருந்தால் மார்க்கெட் இந்நேரம் ஒரு 60% கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கும். பட் மார்க்கெட்டில் அவங்க விற்க எஃப்ஐஐஸ் விற்க டிஐஐஸ் வாங்கிட்டு இருக்காங்க. டிஐஐஸ்க்கு எங்கேருந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் மணி? எஸ்ஐபி இல்லாத ஆல்மோஸ்ட் மாதத்துக்கு ஒரு 30லேருந்து 32 லட்ச ரூபா, 32,000 கோடிக்கு பணம் வந்துட்டுருக்கு. தட்ஸ் அ ஹியூஜ் மணி. ஸோ எஃப்ஐஐஸ் விற்க மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக உள்ளே போயிட்டுருக்கு. நிறைய பேர் லம்சம் பைலையும் பை பண்ணிகிட்ருக்காங்க த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. இண்டிவிஜுவல்ஸாகவும் நிறைய வாங்கிட்டுருக்காங்க. ஸோ டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ த என்டையர் மார்க்கெட் இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குன்றது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஃப்ஐஐஸ் ஹையர் ப்ரைஸில் தே ஆர் எக்ஸிட்டிங். இப்போ இதில் 2 ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. ஒன்று, நாளைக்கு அவன் உள்ளே வந்தாலும் ஹி ஹாஸ் டு பை இட் அட் ஹையர் ப்ரைஸ். எஃப்ஐஐஸ் ஏன் விற்கிறாங்க? உங்களோட வேல்யூவேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ அதனால் நான் எக்ஸிட் பண்ணுறேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு அவங்க வேறு இடத்துல நல்லா சம்பாரிச்சிட்டு மறுபடியும் இங்கே வரும்போதும் அகெயின் அதே ஹையர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறார்? ஸோ வி ஹாவ் டு வெயிட். சிச்சுவேஷன் ஒன்று மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி வேல்யூவேஷன்ஸ் கரெக்டாக வரணும், இல்லை கம்பெனி ப்ரைஸ் அங்கேயே இருக்கட்டும், அவங்களோட ஏர்னிங்ஸ், கம்பெனியோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகட்டும், ஸோ தட் வேல்யூவேஷன் கரெக்டாக வரட்டும். 2ல் ஏதாச்சும் ஒன்று நடக்கணும். இப்போ என்னோட மதிப்பு சரி 100 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் 10 கோடி ரூபா சம்பாதிக்கிறேன். ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிக்கிற கம்பெனி 100 கோடி ரூபா கொடுத்து வாங்கலாமா? கேள்விக்குறி. நீங்கள் 10%ன்னு நீங்கள் சொல்லுவீங்க, பட் கேள்விக்குறி. இதே இது எஃப்ஐஐஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, 10 கோடி ரூபா ஓகே, 100 கோடின்றது 60-70 கோடிக்கு வரட்டும், அதுக்குமா பார்த்துக்கலாம். அதனால தான் ப்ரைஸ் கீழே விழுது. இல்லை இன்னொன்று விதத்தில் பண்ணலாம், 100 கோடி அப்படியே இருக்கட்டும், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த 10 கோடி ரூபான்றது 15 கோடி இல்லை 12 கோடி 20 கோடியாக வரட்டும், அப்போ வாங்கிக்கலாம். ஸோ ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகணும். ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எப்பயுமே மார்க்கெட்டில் பயங்கர டிமாண்ட் ஓடிட்டுருக்குன்னு சொன்னால் கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், பெங்களூர் மார்க்கெட்டில் இப்போ விட்ருங்க, இந்த கரண்ட் சினாரியோ விட்ருங்க, ரியல் எஸ்டேட் லாஸ்ட் ஒரு 40 years ஓவர் ப்ரைஸ் நாங்கள் குறைஞ்சதாக சரித்திரமே கிடையாது. மேபி அதே லெவலில் நின்றுட்டு இருந்திருக்கு. நிறைய தர ப்ரைஸ் 100 ரூபா, லெட்ஸ் ஒரு 2 கோடி ரூபா இருக்குதுன்னு சொன்னால் ப்ரைஸ் அதே 2 கோடி ரூபாவோ லாஸ்ட் 2 yearsஆக இருந்திருக்கலாம். அப்பயும் நீங்கள் எடுத்து பார்த்தா டிட் இட் டூ தி ப்ரைஸ் கரெக்ஷன்? இல்லை, ப்ரைஸ் கரெக்ஷன் பண்ணல, டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. 2 வருஷத்துக்கான வட்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ், அப்படி தான் மார்க்கெட்டை பிஹேவ் ஆகிட்டுருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். மார்க்கெட் லாஸ்ட் 100 yearsல, ரைட், இந்த லாஸ்ட் 100 yearsல ஒன்லி 3 times, 1929, 1980s and 2000,
2008 ஒன்று இருக்குது, பட் அது வந்து அந்தளவு கிடையாது. ஸோ 2000 இந்த 3 தர தான் வந்து மார்க்கெட் பயங்கர ஹை வேல்யூவேஷன்ஸில் இருந்துச்சு. அங்கேருந்து மார்க்கெட் சரிஞ்சது. யூ நோ தி ஹிஸ்ட்ரி. ரைட் நவ் ப்ரைஸ் வந்து இந்த 3 வேல்யூவேஷனோட ஜாஸ்தி இருக்குது மார்க்கெட் கேப். ஸோ அப்போ எவ்வளோ தூரம் உழுவுன்றது ஒரு பயம் இருக்குது. நாளைக்கு நான் முடிஞ்சால் நான் இன்னொன்று ஒரு சிமிலர் டேட்டாஸ் 1980s வந்து சில இன்சிடென்ட்ஸ் நடந்தது, ப்ளஸ் இப்போ இருக்கிற இது ஆல்மோஸ்ட் சிமிலர் பேட்டர்னில் இருக்குது. வி ஆர் ஆஃப்டர் ஆல் ஸ்பெஷலிஸ்ட் இன் பேட்டர்ன் அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரைட்? இது ஒரு சைடு இருக்கட்டும். மார்க்கெட் அகெயின் கிளாரிட்டிஸ் கொடுக்காத ஸ்விங்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ டவுன் சைடில் வந்து இட் ஹேஸ் டு பிரேக் 23,000 வந்து பிரேக் பண்ணும். அண்ட் அப் சைடில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,000. நேற்று வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 23,950. இந்த 2 லெவலில் வந்து ஏதாச்சும் ஒரு லெவலை உடச்சிச்சின்னு சொன்னால் ஒரு பெரிய மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். பெரிய மூவ் எவ்வளோ இருக்கலாம்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,500 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் எதிர்பார்க்கலாம். இப்போ டவுன் சைடில் 20,400 அதுவும் ஓப்பனில் இருக்குது. அப் சைடில் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 27,000 அப் சைடில் ஓப்பனில் இருக்குது. ஸோ 2 டார்கெட்டில் எந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் வேணாம், 27,100 கூட வேணாம். லெட்ஸ் டாக் அபவுட் 25,500 அந்த ரேஞ்ச் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 ரேஞ்சில் வந்து எந்த ரேஞ்சை வந்து தொடப்போகுது, டவுன் சைடா அப் சைடான்றது பிரேக் அவுட் ஆகணும். அது எந்த சைட் பிரேக் அவுட்ன்றது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். கோல்டு அண்ட் சில்வர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் அதே சிச்சுவேஷன் தான், ரைட்? நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ருப்பி டேர்ம்ஸில் 16,000 ஒரு 100 ரூபா இப்படி அப்படி தான் ஓடிட்டுருக்கு லாஸ்ட் 2 டேஸாக. சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே கதை தான். 2,70,000 இப்படி அப்படியே வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் 2,000-3,000 ருப்பீஸ் வந்து வித்தியாசத்தில் தான் ஓடிட்டுருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி கை தூக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லைப்பா சொல்லிட்டு கை தூக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ப்ராபப்ளி இன்ஃப்ளேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால ப்ராபப்ளி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பண்ணியிருந்தால் கூட அப்படின்னு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஒரு இன்றைக்கி வந்து நம்ம 6ஆம் தேதியில் 5ஆம் தேதியில் இருக்கிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்த்துருக்குறோம். நம்மளோட ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் ஆல் டைம் ஹையில் இருக்குது. டிராஃபிக் மூமெண்ட்ஸ், ரைட், சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிற மூமெண்ட்ஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. யூபிஐ பேமெண்ட் ஆல் டைம் ரெக்கார்டில் இருக்குது. அண்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ், நம்ம ரெகுலர் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அது அடி வாங்கியிருக்கு. பட் அதர் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. பிஎம்ஐ டேட்டாஸ் லாஸ்ட் 3 நவம்பருக்கு அப்புறமா இதான் வந்து ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. ஸோ எல்லா மேக்ரோ டேட்டாஸும் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேனிப்புலேஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல பண்ணலாம், எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஸோ மேக்ரோ எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி கிளியர். நேற்று சிட்டி பேங்க்கும் இதே விஷயத்தை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ பணம் உள்ளே வரலன்னா டென்ஷன் ஆகாத, டோன்ட் ஷார்ட் செல். உங்களை வந்து கீழே குறைச்சி வந்து நீங்கள் விற்றுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். யூ ஆர் அட் எ ரைட் ஸ்பாட். ஏன்னு சொன்னால் உலக பொருளாதாரமே வந்து இந்தியா பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது அடுத்த ஒரு 3-4 இயர்ஸ் டைம். ஸோ டெஃபினெட்லி இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேற்று வந்து ஒரு 6 ஸ்டாக்ஸ் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஜி என்டர்டெயின்மெண்ட் பார்த்தோம், அனந்த்ராஜ் பார்த்தோம், ஜென்டெக் பார்த்தோம், ஹெச்எஸ்சிஎல் பார்த்தோம், அண்ட் ஐஏஎஃப்எல் அண்ட் இப்கா லேப் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நான் வந்து பார்க்கல, நான் வந்து சார்ட் பற்றி எதுவுமே நான் சொல்ல, டார்கெட் சொல்ல. 6 ஸ்டாக் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன். ப்ராபப்ளி நீங்களும் உங்களோட ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணிவிடுங்கன்றது. இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா -71 பாயிண்ட்ஸில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. எதெல்லாம் நேற்று மேலே தூக்கிச்சோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து கீழே இறக்கி இருந்துச்சு. அண்ட் எதெல்லாம் நேற்று கீழே இறக்கி இருந்துச்சு இன்றைக்கி தூக்கி இருந்துச்சு. எடுத்து பாருங்கள், நேற்று ஹெச்டிஎஃப்சி மேலே போயிருந்துச்சு, இன்றைக்கி வந்து கீழே வந்திருக்கு. அப்படியே ரிவர்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஐசிஐசிஐ ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்கா? எஸ், ப்ரீமியமில் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 74 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 303 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடேயில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா -182 பாயிண்ட்ஸ், பயங்கரமான இன்ட்ராடே ஸ்விங், க்ளோஸ் அபவுட் 800 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ இன்றைக்கி வந்து மேலே ஏறி இருந்துச்சு, க்ளோஸ் அபவுட் 2% வந்து மேலே ஏறி இருந்துச்சு. ஆனால் இப்போ க்ளோஸ் ஆன ப்ரைஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் அபவுட் 1,262 லெவலில் வந்து இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், க்ளோஸ் ஆன லெவல் வந்து 1,262ல் இருக்குது, 1,262 இருக்குது. டவுன் சைடு டார்கெட் இருக்குப்பா. ப்ராபப்ளி இந்த மந்த் எண்டு இல்லை ஏர்லி நெக்ஸ்ட் மந்த் ஜூன் கடைசியில் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்து நம்ம கீ சைட் டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் சில ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறேன்.
நீங்கள் வந்து ஒரு நல்ல அட்வைசரை பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குமா டிசிஷன்ஸ் எடுங்க. டவுன் சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குது? 1075. ஸோ ஆல்மோஸ்ட் 200 நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ லாட் சைஸ் நீங்கள் போட்டுங்க. வாட் இஸ் த ப்ரைஸ்ன்றது நீங்கள் பார்த்துங்க. போனஸ் ரைட், REC ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்டாக்கு. மந்த்லி சார்ட் ஆகட்டும், வீக்லி சார்ட் ஆகட்டும், செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் 1.5 years ப்ராபப்ளி ஸ்டாக் வந்து டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட், இந்த வாரத்தோட லோ அதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.